நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப், அதாவது தலையாரி வேலை. ரீசெண்டாக இந்த ஜாப்க்கு வந்து எல்லா மாவட்டத்திலுமே வந்து வேலைக்கு வந்து அறிவித்தாங்க. ஒரு சில மாவட்டங்களில் அப்ளிகேஷன் டைம் வந்து முடிஞ்சு, இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் வந்து அப்ளிகேஷன் டைம் வந்து இருக்குது. இன்னும் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்லலாம் 12ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இந்த ஜாப் வந்து எவ்வளோ சம்பளம் வந்து கொடுக்குறாங்க, டிஎன் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் அப்படின்னா என்னென்ன வேலைகள்லாம் பார்ப்பாங்க, அதை தான் இன்றைக்கி நம்ம முழு விவரமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன் வில்லேஜ் அசிஸ்டண்ட் இது என்ன ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்லாம் தலையாரி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தலையாரி வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த தலையாரி வேலை பார்க்குறவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஓஓ ஆஃபீஸில் விஓஓ கூட வந்து இருப்பாங்க. முழு நேரமாக அவங்க வந்து விஓ கூட தான் வந்து இருப்பாங்க. இவங்க என்னென்ன வேலைலாம் பார்ப்பாங்க, முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தோட தலையாரி அப்படின்னா அந்த கிராமத்தோட பிறப்பு இறப்பு வந்து அந்த ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ கிராமத்தில் ஒருத்தவங்க டெத்து ஆகுறாங்க அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணுறது தலையாரி தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. விஓக்கு கூட சொல்லி அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறதும் இந்த தலையாரி தான் வந்து ரெடி பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் நிலத்தை வந்து அளக்கிறதுக்கு சர்வேயர் வராங்க அப்படின்னா சர்வேயர் கூட வந்து அவங்க வந்து ஹெல்ப்புக்கு வந்து இருக்காங்க. ஏதாவது பட்டா மாறுதலுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிலத்தை வந்து அளக்க வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து சர்வேயர் வந்து போய் தான் ஆகணும். அப்புறம் கிராமத்தோட முக்கியமான ரெக்கார்டுகளை தாலுகா ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறது, இந்த மாதிரி வேலைகளை வந்து தலையாரி வந்து பார்ப்பாங்க. அப்புறம் ஆன்லைனில் வந்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது வந்து விஏஓக்கு போவோம். விஏஓ வந்து நேரடி விசாரணைக்கு வந்து வரமாட்டாங்க, கால் பண்ணி தான் விசாரிப்பாங்க. நேரடி விசாரணைக்கு தலையாரிகளை தான் அனுப்புவாங்க. தலையாரிகளை தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஆன்லைனில் போட்ட ப்ரூஃப்லாம் கரெக்டாக சரியான தகவல்களை தான் வந்து பதிவிட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தலையாரியை வந்து அனுப்புவாங்க. ஒரு சில பேர் உழவர் அட்டை இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க, பட்டா வந்து நம்பர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம விஓ ஆஃபீஸ்க்கு போய் தலையாரிக்கிட்ட சொன்னோம்னா அவங்க ரெக்கார்ட்ஸ்லேருந்து கரெக்டாக வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் தலையாரி வந்து பார்ப்பாங்க. தலையாரி வந்து எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்க அப்படிங்கிறத அடுத்து வந்து பார்க்கலாம். இவங்களுக்கான பேசிக் பே, இப்போ வந்து நியூவாக ஒரு தலையாரி வந்து ஜாயின் பண்ணுறாங்க, இல்லை வில்லேஜ் அசிஸ்டன்ட் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசிக் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,200. இது போக ப்ளஸ் அலவன்ஸ் கொஞ்சம் வந்து ஏறும். ட்ராவலிங் அலவன்ஸ், ஃபுட் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி ஒரு அலவன்ஸ்லாம் ஏறி அவங்களுக்கு டோட்டலாக ஒரு 16,000 வரைக்கும் வந்து அக்கௌண்ட்டில் வந்து வரும். அடுத்து அவங்க 6 மாதம் 1 மாதம் போக போக இன்க்ரிமெண்ட் வந்து ஆகிட்டே போகும். ஃபைனலாக இவங்களுக்கு பேசிக் சேலரி எவ்வளோ வந்து இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 36,000 வரைக்கும் வந்து வரும். இது போக இவங்களுக்கு எல்லா அலவன்ஸுமே வந்து வரும். இது ஒரு முழு நேர அரசு வேலை. இந்த ஜாப்க்கு வந்து இப்போ எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனு கொடுத்த எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் வந்து வைப்பாங்க. மற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே எக்ஸாமாக வைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்தந்த தாலுக்காவில் தனித்தனியாக வந்து எக்ஸாம் வந்து வைப்பாங்க. எக்ஸாம் வச்சுட்டு டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக அந்தந்த வட்டாட்சியை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் முழு பவர் ஆஃப் அத்தாரிட்டி தலையாரி வந்து செலக்ட் பண்ணுறல. மேக்ஸிமம் உள்ளூர்காரங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த உள்ளூர்காரங்களுக்கு தான் அந்த ஊரை பற்றி ஃபுல்லாகவே தெரியும். அதனால் உள்ளூர்காரங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. இப்போ இந்த டயத்தில் இந்த மாதிரி வீடியோ நம்ம எதுக்கு மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நிறையா பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் சும்மா வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணதால் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். கான்ஃபிடென்ட்டாக வந்து எக்ஸாம் எழுதுங்க, இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகலாம். ஜெய் ஹிந்த். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.